மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து கடந்த 4 நாட்களா 16 கண் மதகுகள் வழியா உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருது. இதுக்கு முன்னாடி எந்த நேரத்திலையும் உபரி நீர் வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கரையோர பகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. இதுக்கிடையே ஆற்று பகுதியில சுற்றி திரிந்த சில நாய்கள் தண்ணீர் வர்றது தெரியாம ஆற்றுக்கிடையே சிக்கிக் கொண்டன. கடந்த 30ஆம் தேதி மாலை உபரி நீர் வெளியேற்றப்பட்ட போது வெள்ளத்துக்கு இடையே சிக்கிக்கொண்ட நாய்கள் வெளிவர முடியாம தவிச்சிட்டு இருக்கு. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவியதை அடுத்து கடந்த 4 நாட்களா 2 மண் திட்டுகள்ல நாய்கள் சிக்கி தவித்து வரும் நிலையில இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரவியது. இதையடுத்து அந்த நாய்களை மீட்க விலங்கியல் ஆர்வலர்கள் சேலம் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுத்தாங்க. வெள்ளத்துக்கு இடையே சிக்கிய நாய்களை மீட்கிறது சற்று கடினம் அப்படின்ற போதும் முதற்கட்டமா இருவேறு மண் திட்டுகள்ல தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நாய்களுக்கு ட்ரோன் உதவியுடன் உணவு பொட்டலங்கள் போடப்பட்டிருக்கு. இது தொடர்பா பேசியிருக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவை சேர்ந்த சர்வேஸ்வரன், பேரிடர் நேரத்துல மனிதர்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்து வந்த தங்கள் குழுவினருக்கு நாய்களுக்கு உணவு வழங்கியது ஒரு புதுவித அனுபவத்தையும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதா தெரிவிச்சிருக்காரு. மேலும் இன்று ஒரு நாளோட நிறுத்திக்காம மீட்கப்படும் வரைக்கும் நாய்களுக்கு உணவு போடணும் அப்படின்னு அந்த பகுதியினர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீர்வரத்து சற்று குறைந்து வரக்கூடிய நிலையில விரைவில் நாய்கள் மீட்கப்படணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கு.